அன்பான பிக் சேனல் நேயர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு குரு பெயர்ச்சி பலன்கள் 2026. அந்த சீரீஸில் நாம் இன்று பார்க்க இருக்கும் வீடு மகர வீடு. அதாவது மகர லக்னம் மகர ராசியில் பிறந்த நபர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 எப்படி இருக்க போகுது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் மேஷம் முதல் தனுசு வரை உள்ள அனைத்து லக்ன ராசிக்காரங்களுக்கும் நாம் குரு பெயர்ச்சி பலன்கள் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சனி பயிற்சி பலன்கள் 2026 நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுவரை நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், குரு பெயர்ச்சி வர ஜூன் 2, 2026 அன்னைக்கு நடக்க போகுது. இதுவரை உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் 7ஆம் வீட்டில் உச்சமடைய போகிறார். அதாவது லக்னம் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இதான் பலன், மகர ராசியில் பிறந்தவங்களுக்கும் இதான் பலன். மகர லக்னம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படியே நடக்கும், மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 90% நடக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்க வேற லக்னம் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கொஞ்சம் வேறுபடலாம். ஆனால் ஒரு காமனாக எப்படி பார்த்தாலும் மினிமம் 70% எல்லாருக்குமே நடக்கும். சரிங்களா? மகர லக்னம் மகர ராசியிலே பிறந்தவங்களுக்கு அப்படியே நடக்கும். சரிங்களா? மகர லக்னம் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவான் 7ல் போய் உச்சமடைகிறார் சொன்னல, இது மிகவும் விசேஷமான குரு பெயர்ச்சி. 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே போல உங்களுக்கு நல்ல விஷயம்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. சரிங்களா? ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாருங்க, உங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அப்போ வேற ஒரு வயது பருவத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு 48 வயசு ஆகிறவங்க அப்போ ஒரு 36 வயசுல இருப்பாங்க. இப்போ ஒரு 40 மேல இருக்கவங்க அப்போ ஒரு திருமணம் ஆகி புதுசுல இருப்பாங்க. இப்போ திருமணம் ஆனவங்க பார்த்தீங்கன்னா அப்போ கல்லூரி வயசுல இருந்திருப்பாங்க, கல்லூரி பருவத்தில் இருப்பாங்க. இப்போ கல்லூரி பருவத்தில் இருக்கவங்க ஸ்கூல் வயசுல சின்ன வயசுல இருந்திருப்பாங்க, குழந்தையா இருந்திருப்பாங்க, ஸ்கூல்ல படிச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹாப்பினஸ் ஒன்றா தான் இருக்கும் போது, பட் அந்த ஏஜுக்கு ஏற்ற ஹாப்பினஸ் வரும். சரிங்களா? இப்படி தான் பலன் வேறுபடுமே சார் தவிர, ஆனால் அந்த டைமில் என்ன நடந்துச்சோ அது மாதிரி தான் உங்களுக்கு திருப்பு முனையோ சந்தோஷமோ ஏறுமுகமோ நடக்கும். சரிங்களா? ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான பொதுவாக எந்த ஏஜாக இருந்தாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் அவங்களுக்கு என்ன நல்ல லைஃப் நடக்க போகுது அதை தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக எந்த துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்க போகுது, இந்த மகர லக்னத்தில் இருந்து மகர லக்னம் மகர ராசியில் பிறந்து குறிப்பிட்ட துறையில் இருப்பாங்களே ஜாப்ல, அவங்க யாருக்கெல்லாம் ஏறுமுகம் அதுன்னு பார்க்க போகிறோம். சரி, இந்த குரு பகவான் உங்களுடைய வீட்டிற்கு 7ஆம் வீட்டில் இருந்து கொண்டு உங்கள் வீட்டை நேராக பார்க்க போகிறார். ஏற்கனவே 7.5 சனி விடுதலையாக போகுது மார்ச் 6ன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, இதுவரை மறைஞ்சிருந்த குரு பகவான் 7ஆம் வீட்டில் போய் அமர்ந்து உங்கள் வீட்டை நேரடியாக பார்க்க போகிறார். அதுவும் உச்சமடைந்து உச்ச பலனை நேராக உங்கள் வீட்டுக்கு கொடுக்க போறார். சரிங்களா? இதனால என்ன மாதிரி பலன்கள் யார் யாருக்கெல்லாம் நல்லது நடக்க போகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? அதே போல உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்க போறாரு. ஓகேங்களா? நிறைய பேருக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு 9ஆம் பார்வையாக 11 லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. மீன வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்க போறாரு. ஆனால் உங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்க போறார். அப்போ உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் அடைஞ்சு அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபம். உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்கள் இருந்தால் அதனால் அது மூலமா லாபங்கள் வரும். உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் மகர லக்னம் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போற வரப்பிரசாதம் சொல்லலாம். சரிங்களா? அதே போல உங்கள் வீட்டை நேரடியாக பார்க்க போகிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த நபர்கள் யாராச்சும் திருமணம் ஆகாம ரொம்ப லேட்டா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். சரிங்களா? திருமணமாகி யாராவது பிரச்சனைகள் கருத்து வேறுபாடோடு இருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க. உங்கள் குடும்பத்தில் மகர லக்னம் மகர ராசிக்காரங்களோட வீட்டில் யாராச்சும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் திருமணம் கைகூடும், அல்லது பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும்.
சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிற்கு 3ஆம் வீட்டை பார்க்கிறார். அதாவது முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு குரு பகவான். அந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கிற முயற்சி அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி நடக்கும். யாராவது இப்போ இந்த சோசியல் மீடியாவில் இருக்கீங்கன்னா, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பீங்களே, அவங்களுக்குலாம் மிகப்பெரிய நீங்க எடுத்து வைக்கிற முயற்சி அனைத்திலுமே வெற்றிகள் கிடைக்கும். அதன் மூலமாக மிகப்பெரிய லாபங்கள்லாம் அடைவீங்க. ஓகேங்களா? அதே போல உங்களுடைய இளைய சகோதரர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கூட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, சொத்து பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்ந்து சுமூகமான முடிவு எட்டப்படும். சரிங்களா? இதெல்லாம் சரி. இப்போ உங்க மகர ராசி மகர லக்னத்துல எந்தெந்த துறையில இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ், மிகப்பெரிய வளர்ச்சிகள்லாம் இருக்க போதும் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் யாருன்னா டீச்சர்ஸ். சரிங்களா? டீச்சர்ஸ் அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்மீக குருக்களும் இருந்தாலும் சரி, கிளாஸ் எடுக்கிற வாத்தியாரா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஓராண்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி. எப்படின்னா இதுவரை எதிர்பார்த்து அவங்க எதிர்பார்க்குற சேலரின்னு ஒன்று இருக்கும்ல, வளர்ச்சியை நோக்கி ஒரு சேலரி எதிர்பார்ப்பாங்கல்ல, அந்த சேலரி அவங்களுக்கு கிடைக்கும். லைக் இப்போ பே கமிஷன்லாம் வருதுல்ல, 6th பே, 7th பே, 8th பேன்னு சொல்றாங்களே, ஒவ்வொருத்தவங்க கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு பே கொடுக்குறாங்க, பிரைவேட்ல ஒரு பே கொடுக்குறாங்க. எந்த பே கமிஷனாலும் நெக்ஸ்ட் லெவல் பே கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது டீச்சர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம். அடுத்தது டீச்சர்ஸ்க்கு டீச்சரா இருந்து மகர லக்னம் மகர ராசியில இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அதாவது மகர ராசி மகர லக்னத்துல பிறந்த டீச்சர்ஸ்க்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். டீச்சர்ஸ்க்கு பொதுவாகவே எல்லா ராசி எல்லா லக்னத்தை சார்ந்தவங்களுக்கும் கண்டிப்பாக பே கமிஷன் இன்க்ரீஸ் ஆகி, சேலரி இன்க்ரீஸ் ஆகி, அவங்க துறையில அவங்களுக்கு அந்த துறையில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் இருக்காங்கல்ல, திரைத்துறையில கண்டிப்பாக ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலமா ஒரு வளர்ச்சிகள் ஏற்படும். அதன் மூலமா பார்த்தீங்கன்னா புது விதமான பரிமாணத்தில் திரைப்படங்கள்லாம் எடுப்பாங்க. அதன் மூலமாக வெற்றி அடைவாங்க. அதுவும் குறிப்பா மகர லக்னத்துல மகர ராசியில பிறந்த நபர்கள் யாராவது டைரக்டரா இருந்து அவங்க இந்த மாதிரி புது டெக்னாலஜியை கையாண்டாங்கன்னா அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய லாபத்தையும் அவங்க அடைவாங்க. ஏன்னா இந்த மகர லக்னக்காரங்க எடுத்து வைக்கிற முயற்சி அனைத்திலும் வெற்றின்னு நான் சொன்னல, அதன் மூலமா மிகப்பெரிய லாபங்கள் வரும்னு சொன்னல. அப்போ இந்த குறிப்பிட்ட துறை சினிமா துறையிலிருந்து புது முயற்சி எடுக்கிறப்ப அவங்களுக்கு நிச்சயம் வெற்றி, சோசியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு வெற்றி. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம், இது ஒரு ரெவல்யூஷனே சொல்லலாம். இந்த ப்ளூ ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெவல்யூஷன் வரும். அதுக்கு ஒரு நேம் அவங்களே வைப்பாங்க. ஓகேங்களா? எந்த மாதிரினா இந்த கூலி தொழிலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த கூலி தொழிலாளர்களுக்கு அவங்க கஷ்டப்படுறத அவங்களுடைய எஃபோர்ட்ஸ், ஹியூமன் எஃபோர்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதை குறைக்கிற மாதிரி மிகப்பெரிய ரோபோ எந்திரம்லாம் இந்த ஓராண்டுல தயாரிச்சு இந்த வல்லரசு நாடுகள்லாம் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டுன்னு வருவாங்க. வல்லரசு நாடு மட்டும் இல்லை, நம்ம இந்தியாலேயே நம்ம இந்தியா லான்ச் பண்ணுவாங்க. லைக் இப்படின்னா இந்த பாதாள சாக்கடையெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, இறங்கி வேலை செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வேலை செய்யறதெல்லாம் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுவாங்க. இந்த 1 இயர்ல பேன் பண்ணிட்டு எந்திரம் மட்டும்தான் இறங்கி வேலை செய்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதை ஆட்டோமேட்டட் சிஸ்டமாக கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துருவாங்க. அதே போல் இந்த கூலி தொழிலாளி அப்படின்ற வார்த்தையே மாற்றுவாங்க ஆட்சியாளர்கள். அந்த கூலி தொழிலாளர்களாக இருக்கவங்க யாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்யாத மாதிரி எல்லாமே ரோபோ எக்யூப்மெண்ட்டாக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஆட்டோமேட்டடாக மாறின பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்படுற வேண்டிய நெசசிட்டி இருக்காது. கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்துல இந்த மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்கும். இதுக்கு ஒரு ரெவல்யூஷனாவே ஒரு நேமா வைப்பாங்க கண்டிப்பா இந்த 1 இயர்ல.
இது நிச்சயம் நடக்கும் இந்த 1 இயர்ல. சரிங்களா? அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்க இருக்காங்கல்ல, அதுல யாராவது ஹார்ட் ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்கல்ல. லைக் எப்படின்னா வந்து ஹார்ட் ஒர்க் பண்றவங்க வந்து அதை விட்டுருங்க. ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நிச்சயமா ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கின்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். இதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் வேலை செய்யறாங்கல்ல, போலீஸா இருக்காங்கல்ல, போலீஸு, ஜட்ஜு, வக்கீல்லாம் இருக்காங்கல்ல, மகர லக்னம் மகர ராசியில பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் இந்த ஓராண்டுல. சரிங்களா? இந்த துறையில இருக்கவங்க எல்லாம் மகர ராசி மகர லக்னத்துல இருக்கவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய ஜாக்பாட். சரிங்களா? இத கண்டிப்பா நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. சரிங்களா? இதுதான் வந்து குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் பிளேலிஸ்ட்லையும் வந்து நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். அதை அந்த லிங்க்ல கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல வந்து நம்ம டிஸ்பிளேல என்னுடைய நம்பர்ஸ் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து சில ஜென்ரல் டவுட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து என்னோட ஃப்ரீ டைமில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு பர்சனல் சஜஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் ஏதாச்சும் வந்து பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னா அதுக்கு வந்து நாமினல் சார்ஜ் பண்ணுறோம். அதில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நீங்கள் என்னை வந்து கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.